அண்ணன் வாழும் பொழுதும் பெரிய பக்திமானாக வாழ்ந்தார். எல்லோருக்கும் உணவளித்தார், உபசரித்தார், உள்ளன்போடு நேசித்தார். அப்பொழுது அவர் அளிக்கத் தொடங்கிய அந்த உணவளிக்கின்ற ஒரு விஷயம் இன்னமும் நடந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக அண்ணன் அவர்கள் ஆசீர்வாதம் எல்லோருக்கும் இருக்கும். அண்ணன் அவர்கள் புகழ் மங்கவே மங்காது. பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா ஓஎம்ஆர் துறைப்பாக்கத்தில். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். அண்ணன் கேப்டன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து ஓராண்டு நிறைவு. அதாவது எல்லாருக்கும் நம்மை விட்டு பிரிந்தாங்க, இந்த பூலோகத்தை விட்டு போனாங்க அப்படின்றாங்க. இந்த பூலோகத்தை விட்டு சென்றவர்களுக்கு சிவலோக பதவி அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணன் வாழும் பொழுதும் பெரிய பக்திமானாக வாழ்ந்தார். எல்லோருக்கும் உணவளித்தார், உபசரித்தார், உள்ளன்போடு நேசித்தார். அப்பொழுது அவர் அளிக்கத் தொடங்கிய அந்த உணவளிக்கின்ற ஒரு விஷயம் இன்னமும் நடந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக அண்ணன் அவர்கள் ஆசீர்வாதம் எல்லோருக்கும் இருக்கும். அண்ணன் அவர்கள் புகழ் மங்கவே மங்காது. நினைக்கின்ற நேரமெல்லாம் யார் வேணாலும் இங்கே வரலாம், பார்க்கலாம், சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்திவிட்டு அவர் இறைவனோடு கலந்திருக்கிறார். என்றென்றும் அவர் நம் உள்ளங்களில் வாழ்வார். அவருடைய ஆசீர்வாதம் நம் எல்லோருக்கும் கிடைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு உண்மையாகவே ஒரு நெகிழ்வான நாள். என்னன்னு கேட்டிங்கன்னா, கேப்டன் சாருடைய அந்த ஓராண்டு நினைவு நாள். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொதுவாக நம்ம நிறைய கோயிலுக்கு போவோம், மன திருப்தி ஏற்படும். பட் இந்த கோயிலுக்கு வந்தால் தான் வயிறும் நிறையும் அப்படின்ற மாதிரி. அதனால தான் அந்நியார் இந்த இது கேப்டன் ஒரு நடிகராக இன்னைக்கு நடிகரை பார்க்கறதுக்கு இவர்கிட்ட ஒரு பெரிய அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவாஜி சாருடைய டெத்தப்போ இவர் தனி சமாளிச்சு போனாங்க. அது இவரான மட்டும் தான் முடியும். அதனால தான் ஒரு கேப்டன் சொல்றாங்க. இங்க வந்தது இந்த இதில் ரொம்ப சந்தோஷம். அவர் ஆத்மா எப்பயுமே சாந்தி அடையும், நல்லபடியா இருப்பாரு. இன்னைக்கு முதலாவது கேப்டனுடைய குரு பூஜையில் கலந்துக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம் சொல்கிறதா இல்லை வருத்தம் சொல்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா அவருடைய மறைவு நம்ம எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு இழப்பு. அது அரசியலாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், இல்லை ஏழைகளுக்கான தொண்டு செய்வதில் நம்ம அந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியும். நான் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. இல்லை வெளிநாட்டிலேருந்து, வெளியூர் மட்டும் இல்லை, வெளிநாட்டிலேருந்து நிறையா மக்கள் கேப்டனுடைய இந்த குரு பூஜையில் கலந்துக்கிட்டாங்க. நேற்றுக்கு தான் இது நடந்த சம்பவமாக இருக்குது. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. அவருடைய மறைவு எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. அதில் தனிப்பட்ட முறையில் எனக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் 1986 சென்னைக்கு வந்தேன். பட் நிறையா படங்கள் கேப்டனுடைய படங்கள் ஷூட்டிங் பார்த்துருக்கேன். அதுலேயே குறிப்பாக கூலிக்காரன் படத்துலாம் நான் அவர் ஷூட்டிங்கு இந்த வண்டி எழுதிட்டு போகும்போது அவருடைய நேரடியாக பார்த்து ஒரு 10 ரூபா தாளை காமிச்சு கையெழுத்து போட சொன்னேன். ரூபா நோட்டில் கையெழுத்து போடுற தகுதி நமக்கு கிடையாது. அது போட வேண்டியது ரிசர்வ் பேங்க் கவர்னர். நம்ம அது மாதிரி கேட்காத அப்படிங்கிற அப்போவே எனக்கு எது செய்யணுங்கிறத கரெக்டாக சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவருடைய படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு தவசியில் ஒரு நல்ல மேட்ச் பண்ணேன். தவசி, நிறைஞ்ச மனசு, பேரரசு, சுதேசி, எங்கலாசான், சகாப்தம் வரைக்கும் நிறையா அவர் படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா கிடைச்சது. அதில் குறிப்பாக நிறைஞ்ச மனசு பேரரசில் ஒரு பெரிய கேரக்டர் கிடைச்சது. தாண்டி என்னுடைய ரிசப்ஷனுக்கு அவ்வளோ பெரிய கட்சி தொடங்கி 2005 மிகப்பெரிய பரபரப்பாக இருக்கிற சூழ்நிலை கூட என்னுடைய ரிசப்ஷனுக்கு வந்திருந்து ஒரு 1 மணி நேரம் என்னுடைய திருமணத்தை பற்றி வாழ்த்தி, நல்ல பையன் அப்படின்னு சொல்லி எல்லாம் வாழ்த்து பேசினார். அதை தாண்டி நான் ஸ்டண்ட் நடிகராக இருக்கேன். நான் ஒரு ஸ்டண்ட் நடிகர். எப்படி சினிமா துறையில் அவர் PU சின்னப்பா, புரட்சி தலைவர் MGR, அதுக்கப்புறம் சண்டை கலையில் ஒரு பேக் ரிவர்ஸ் கிக்க அறிமுகப்படுத்தினதே கேப்டன் அப்படி சொல்லலாம். அது மாதிரி இந்த ஸ்டண்ட் யூனியனுக்கு அதிகமான வருமானத்தை ஈட்டி கொடுத்த கதாநாயகர்கள் விஜயகாந்த் சார் ஒருவர். இந்த மாதிரி இந்த குரு பூஜையில் கலந்துக்கிறதுல சந்தோஷம். ஆனந்த் பேசுவார். அதை தாண்டி 10 மணிக்கு எங்கள் ஸ்டண்ட் யூனியன்ல இருந்து ஊர்வலமாக வந்துகிட்டு இருக்காங்க. 10 மணிக்கு எல்லா ஸ்டண்ட் கலைஞர்களும் இருக்காங்க.
ஹீரோ ஹீரோயினுக்கு இணையான சாப்பாடு லைட்மேன் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அவர் தான் கொடுத்தாரா? நிச்சயமா அது வந்து ஒரு சில பேர் எம்ஜிஆர் சொல்லுவாங்க, என்எஸ்கே சொல்லுவாங்க, எம்ஜிஆர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அந்த கேட்டகரி பிரிக்காம ஒரே சமபந்தி மாதிரி அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கேப்டன் தான் வந்து சொல்லுவாங்க, எனக்கு என்ன சாப்பாடு கொடுத்தீங்களோ அதுதான் கடநிலை தொழிலாளர்களுக்கும், அது பாத்திரம் தொழிலாளர் இருக்கட்டும், லைட்மேனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் எனக்கு கிடைக்கிற உணவு அப்படியே அவங்களுக்கு கிடைக்கணும். அது வார்த்தையில சொன்னது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் பார்க்கறது, பார்த்து அது என்ன குறை இருந்தாலும் உடனே அந்த ப்ரொடக்ஷன் அந்த மேனேஜரை கூப்பிட்டு இந்த குறையை நீ சரி பண்ணணும், இல்லைன்னா நான் வந்து ஷூட்டிங்கில் வந்து உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவேன் அப்படின்னு அந்த மாதிரி மிரட்டி கூட தனக்கு கிடைத்த எல்லா உணவும் அவங்களுக்கு கடையில் ஊழியர் அதை தாண்டி சம்பளமும் போய் சேரணும். இதை தாண்டி சினிமா துறையில் வந்து புதுமுக இயக்குநர்கள் அறியப்பட்டிருந்ததுல புதுமுக இயக்குநர்கள் அறியப்பட்டிருந்ததுல அவர் தான். அந்த மாதிரி எல்லாமே சினிமா துறை மட்டும் இல்லை, பொதுமக்களுக்கும் சரி நிறைய உதவிகள். அவருடைய புகழ் இன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னும் பல தலைமுறைகள் நீண்டு வருங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. எல்லோருக்கும் வணக்கம். முதலாம் ஆண்டு குரு பூஜை கேப்டன் ஆலயம் அது பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்கு பார்த்தீங்களா. அதாவது வந்து அவர் மறந்த அன்னைக்கு என்ன கூட்டம் இருந்ததோ அந்த அன்பு கூட ஒரு துளி கூட குறையாம இது விட வேற என்ன வேணும்? அது வந்து என்ன சொல்றது, நம்ம முத்துக்கலன் சொன்ன மாதிரி சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதா அப்படின்னு தெரியல. அவர் மேலே இருக்கிற ஒரு அன்பு. நான் வந்து இந்த அம்மன் கோழிக்கு இருக்கிற படத்துல இருந்து நான் இவருடைய தீவிர ரசிகனான இவர் கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து பதவி பிரமாணம்னு ஒரு படத்தில் அவர் கூட நடித்தேன். அந்த அதுலேருந்து தான் சார் வந்து ரொம்ப எனக்கு பழக்கமாச்சு. ஆனால் எங்கே பார்த்தாலும் எங்கே இது பண்ணாலும் நல்லா பேசுவார், ஜாலியாக பேசுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய திருமணம் 2001 ஜூன் மாதம் 3ஆம் தேதி கல்யாணம். அன்னைக்கு பத்திரிகை கொடுத்தேன். ஆனால் வந்து ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கு 2 இதுக்காக தான் அவர் அங்கேருந்து வந்தது. ஒன்று வந்து கலைஞருடைய பிறந்த நாள், திருமணம், அதுக்காக தான் அவர் வந்தாரு. என்ன சொல்றது, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக இருந்தார். ஆனால் வந்து ஒரு இதுக்காக வந்து அந்த கல்யாணத்தில் வந்து அட்டன் பண்ணிட்டு போனார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன்சூரிகன் பொண்ணுடைய திருமணம் வர வரப்போ அங்கேயே அதே மாதிரி தான் பேசி பக்கத்தில் உட்கார வச்சு அந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா வைரலாக ஆகிடுச்சு. அதனால எங்க போனாலும் எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கேப்டனுடைய செல்ல புள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நினைவு நல்ல என்னுடைய நினைவஞ்சலி. நானும் முத்துக்கலன் உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா கேப்டன் அவருடைய இதுல வந்து அப்படியே வந்து அவர் வந்து உள்ள அப்படியே ஜெயிச்சாரு. அப்ப பாருங்க அன்பு வந்து எவ்வளவு பார்த்தீங்கன்னா கேப்டன் பக்கத்துல இருக்கு. இது விட வேற என்ன வேணும்? அதனால வந்து இன்னைக்கு வந்து அவருடைய நினைவு. ஐயா நீங்க 2 வார்த்தை பேர் சொல்லுங்க. கணேஷ், நான் வந்து நம்முடைய தேமுதிகவில் வந்து மாநில கலை இலக்கிய துணை செயலாளராக இருக்கேன் மற்றும் தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திர கலைஞர் சங்கத்தில் மாநில துணைத் தலைவராக இருக்கேன். கேப்டன் வந்து கிட்டத்தட்ட சட்டமுறை இருட்டறையிலிருந்து நான் சின்ன பையன், அந்த படத்திலிருந்து அவருடைய ரசிகனாக இருந்தேன். மறுபடியும் சின்ன கவுண்டர் படத்தில் வந்து நான் மன்றத்தின் மூலமாக அதன் பிறகு கட்சி ஆரம்பித்து இந்த காலம் வரைக்கும் இருந்துட்டு இருக்கேன். கேப்டனுடைய மறைவு எங்களால் ஜீர்ணிக்கவே முடியாத ஒரு நிகழ்வு. நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தமிழகம் முழுவதும் கேப்டனை போல கலை நிகழ்ச்சிகளுக்கு போய்கிட்டு இருக்கேன். அவரால் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அவரால் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவருடைய மறைவு என்னால் வந்து ஜீர்ணிக்கவே முடியாத ஒரு நிகழ்வு. இருந்தாலும் இன்னைக்கு முதலாம் ஆண்டுக்கு வந்து அவருடைய ஆசீர்வாதம் அடிக்கடி வருவேன், ஆசீர்வாதம் வாங்கிக்குவேன். அவர் சித்தர் ஆயிட்டார், கடவுளா இருக்காரு சித்தர். அவர்கிட்ட எது வேண்டுனாலும் உடனே நிறைவேறுது. நானும் கோரிக்கை 2 வச்சேன், அந்த 2 கோரிக்கையும் 2 முறை வந்து வச்சேன், 2மே நிறைவேறிச்சு. இன்னைக்கு வந்திருக்கேன், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கேன். அதனால எல்லாரும் வந்திருக்காங்க. மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் அவருடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கும். இன்னைக்கு அவரை நாங்க போற்றி புகழ்ந்து கேப்டனுடைய புகழ் என்றும் நிலைச்சிருக்கும். பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.